எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய குரலை கேட்கறதுக்கு எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமேன். பரமன் குரல் கேட்கும்போது பரமானந்தம் அடைந்திடுவேன். பரமன் குரல் கேட்கும்போது பரமானந்தம் அடைந்திடுவேன். எந்த அவசியங்கள் அவர் கிருபையாலே அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. எந்த அவசியங்கள் அவர் கிருபையாலே அதிசீக்கிரம் கிடைத்திடுமே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதே துதி கீதங்கள் பாடிடுவே. என்னை காத்திடுமே அவர் நாமமதே துதி கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. கண்ணீரவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். கண்ணீரவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். எந்தன் கல்வாரி நாயகனேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. எந்தன் கல்வாரி நாயகனேசுவாலே எல்லா பாவங்கள் அகன்றிடுமே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. என் இயேசுவின் சந்நிதியில் என்றும் கீதங்கள் பாடிடுவே. மகா இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய சந்நிதியில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய குரலை கேட்டு நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தையை நாம் எடுத்து எல்லாரும் வாசிக்கலாம். ஏசாயா 66 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஏசாயா. ஆமென். ஆமென். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்றாரு. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே. ஆமேன். எல்லாத்தையும் அவருடைய கரம் தான் உண்டாக்கினது. இந்த பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனாலும் பட்னாலே ஒரு பெரிய காரியம் அடங்கியிருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆனாலும் எல்லாத்தையும் நான் தான் உண்டாக்குனேன். ஆனாலும் என்னென்னா 3 காரியங்கள் சொல்லப்படுது. சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ 3 காரியங்கள் இதில் அடங்கியிருக்குது.
முதலாவது சிறுமைப்பட்டு, இரண்டாவது ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்மை நோக்கி பார்த்தா போதும், ஒரே ஒரு பார்வை பட்டாக போதும், நம்ம பெரிய ஆளாயிடலாம். ஆமென். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆண்டோடைய பார்வை என் மேலே ஒரு தரம் பட்டாலே போதும், இந்த பூமியில் என்ன ஆண்டவர் உயர்த்தி வைத்திருவார். ஆண்டவர் சொல்கிறாரு, அவனை தான் நான் நோக்கி பார்ப்பேன். யாரை? சிறுமைப்பட்டவனையும் ஆவியில் நொறுங்குண்டு இருக்கிறவனையும் என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையும் நான் நோக்கி பார்ப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இதை குறித்து ரொம்ப நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நமக்கு நேரம் இல்லை, அதனால் சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரியான, ஏன்னா குஷ் ப்ரோக்ராம் வேறு இருக்குது நமக்கு, அதனால் ரொம்ப டெவலப் பண்ண நான் விரும்பலை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த சிறுமைப்பட்டு அப்படின்னா என்ன சொல்லப்படுறதுன்னா, சிறுமைன்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். சிறுமைப்பட்டு யாராவது கஷ்டப்பட்டு, நொறுக்கப்பட்டு, நெருக்கப்பட்டு, கையில் எந்த விதமான காசு இல்லாமல், எந்த விதமான உதவியும் இல்லாமல், அப்படியே நெருக்கத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில் அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம்னா, புவர், ஏழ்மை நிலைமையில், ஏழ்மையாக, எனக்கு எந்த ஆதரவும் இல்லை, எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படின்றவங்க தான் யார்? சிறுமைப்பட்டவங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். இந்த சிறுமைப்பட்டவர்களை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லப்படுறது. நீங்கள் சங்கீதத்தில் எடுத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவனை குறித்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். சங்கீதம் 9:9 எடுத்தீங்கன்னா சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். சங்கீதம் 9:18 வாசிங்களா, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. சங்கீதம் 14:6 வாசிங்களா, சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். இப்படியெல்லாம் நிறைய சொல்லிக்கினே போகலாம். நீங்கள் சங்கீதத்தில் போய் வசனம் ஒன்றா சொல்லிடுற, நோட் பண்ணிங்க, போய் வாசிங்க. அல்லேலூயா. இப்போ வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கிறதுக்கு நம்ம நேரம் இல்லை. இப்போ சிறுமைப்படுத்தப்படுகிறார்கள். யாரை சிறுமைப்படுத்துகிறாரு ஆண்டவர்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நாம் இஸ்ரவேல் ஜனங்களை சிறுமைப்படுத்தப்பட்டார்கள்னு ஒரு வசனம் சொல்லு. எங்கன்னா நியாயாதிபதி 6:6 எடுத்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இருக்குதா வசனம்? அல்லேலூயா. So Israel was greatly impoverished because of the Midianites. மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் கிரேட்லி இம்பவரிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது ஆங்கிலத்தில். இந்த இம்பவரிஸ்ட்னாக்கா டு மேக் புவர், அதான் அர்த்தம். ஏழ்மையாக்கப்படுதல். ஏன்னா இஸ்ரவேலர் அதுக்கு முன்னாடி அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா, சிசரா என்கிறதான ஒரு பெரிய படை தளபதி 900 இருப்பு ஆயுதங்களை, ரதங்களை அவன் வைத்திருந்தான். அவனை பார்த்து இஸ்ரவேலர் மிகவும் கலங்கி கொண்டிருந்தார்கள். அந்த சிசராவை கொன்றவ யார் தெரியுமா? யாருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு? யாகேல், ஒரு பொம்பளை. யாகேல் என்கிறதான ஒரு பெண் அவ்வளோ பெரிய படைத்தலைவனை, இஸ்ரவேல் ஜனங்களே பயந்து நடுங்கின அந்த படைத்தலைவனை கொண்டு போய் வீட்டில் என்ன பண்ணா, ஒரு கப்பு பாலை கொடுத்தா, நல்லா தூங்க வச்சு போர்வையை ஜமக்காலத்தை அவன் மேலே போத்திட்டு ஒரு பெரிய ஆணியை எடுத்து நெத்தியில் வச்சு என்ன பண்ணா,
ஒரே அடி அடிச்சா அப்படியே சங்கின்னு உள்ளே போச்சு, செத்து மாண்டு போனோம். அதனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா அவங்க அமைதியில் இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா 40 வருஷம் அமைதியில் அது தேசம். இந்த ஜனங்களை அமைதியாக விட்டாக்காவே ரொம்ப திமிர் ஜாஸ்தி ஆகிடும். அப்படி தானே? திமிர் ஜாஸ்தி ஆகிடும். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 6ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பான திசை 7 வருஷம் அவங்களை என்ன பண்ணிட்டாராம்? மீதியானின் கையில் ஒப்புக்கொடுத்தார். ஆமாம். இந்த நம்ம ஜனங்களுடைய நிலைமை என்னென்னா, ஃப்ரீயாக நல்லா சாப்பாடு கீப்பாடெல்லாம் கொடுத்து நல்லா தெம்பாக வச்சு சில்லறை நிறைய கையில் இருந்துட்டாவே இவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை என்னத்துக்கு நம்ம சர்ச்சைக்கு போகணும், நமக்கு தான் என்னது எல்லாமே இருக்குது. ஆண்டவர் பார்ப்பார், கொஞ்சம் விட்றா, மீதியான கையில் ஒப்பு கொடுத்துட்டார். 7 வருஷம் மீதியான கையில் என்ன பண்ணுறாரு? மீதியானியர் வந்தான், இவனுங்க போய் விதைப்பானுங்க. அவன் ஒரு குரூப் வருவான், அவனோட கூட சேர்த்துக்கணும், எல்லாத்தையும் என்ன பண்ணுவான்? தாறு மரம் எல்லாத்தையும் அழிச்சு போட்டு போயிடும். இவனுக்கு பயந்துக்கணும். எங்கே குகையிலையும் எதை அடைக்கலம் தேடிக்கிறாங்க தெரியுமா? அங்கே வசனம் சொல்லுத, குகைகளிலேயும் அங்கே போய் கற்பாறைகளிலும் போய் என்ன பண்ணுறாங்க? மீதியானுக்கு பயந்து போய் ஒளிஞ்சிக்கின்னு இருக்கிறாங்க. ஏன்னா அவன் பயங்கரமான அவன் வருவான், அவன் படையோடு வருவான். இவனுக்கு என்னென்ன செஞ்சு வச்சு எல்லாத்தையும் வெட்டி காலி பண்ணி வீடா இடிச்சு தள்ளுறா, எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயின்னு இருப்பான். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? சிறுமைப்பட்டார்கள். சிறுமை தான், வீடு இல்லை, வாசலில், குகைகளிலேயும் குன்றுகளிலேயும் போய் என்ன பண்ணுறாங்க? தஞ்சம் அடைந்தார், அடைக்கலம் புகுந்தார்கள். வேதம் அப்படி தான் சொல்லுது. ஐயோ ஆண்டவரே கூப்பாடு போடுறோம், அல்லேலூயா, கூப்பாடு போட்டான். அங்கே ஒரு ரட்சகனை ஆண்டவர் எழுப்பினார். அவன் பேர் தான் என்னது? கிதியோன். நமக்கு எல்லாம் தெரியும். ஆமென். இப்படி நியாயாதிபதிகள் காலத்தில் நிறைய ரட்சகரை இந்த மாதிரி தான் ஜனங்க கொஞ்சம் நல்லா இருப்பாங்க, நல்லா அமைதியான வாழ்க்கை கொடுப்பார் ஆண்டவர். இவனுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பானுங்க, பொல்லாப்பானதை செய்வானுங்க, இஷ்டம் போல் போவானுங்க, ஆராதனையாக அசட்டை பண்ணுவானுங்க, ஆண்டவராக அசட்டை பண்ணிடுவானுங்க, பொல்லாப்பானதை செய்துன்னு போவானுங்க. ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு சத்துரு எழுப்பி விட்டுருவார். அல்லேலூயா. அப்படியே விட்டுற மாட்டார். 7 வருஷம் கஷ்டப்பட்டானுங்க. ஒரு கிதியோனை எழுப்பினார். கிதியோன் மூலமாக மீதியானர் என்ன பண்ணார்? ஆண்டவர் முறியடித்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். நமக்கெல்லாம் தெரியும் சிறுமை. நகோமியை கொடுத்தா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ரூத்து இந்த அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இந்த அம்மா நகோமி என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி பெத்லகேமுக்கு வராங்க. முதல்ல பெத்லகேம் விட்டு எங்கே போயிட்டாங்க? மோவாப் தேசத்துக்கு போயிட்டாங்க. இப்போ திரும்ப வராங்க. வரும்போது அம்மா நகோமின்னு என்ன நகோமின்னு என்ன பண்ணாதீங்க. நகோமின்னா இன்பமானவள் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நான் என்ன மாறான்னு சொல்லுங்க. மாறான்னா என்னது? கசப்பு. ஏனென்றால் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன். ஆண்டவரை சிறுமைப்படுத்தி கிளேசப்படுத்திட்டாரு. நல்லா நிறைவாக போனான். எங்கே போனான்? பெத்லகேமை விட்டுட்டு மோவாப் தேசம். என்ன தேசம்? அருவருப்பான ஒரு தேசம். அந்த மோவாபியரை குறித்து வேதம் சொல்லுகிறது, லோத்துக்கும் அவங்க மகளுக்கும் பிறந்தவங்க. அது சப்ஜெக்ட் வேறு. அல்லேலூயா. அந்த சந்ததி தான் மோவாப் சந்ததி, அருவருப்பான சந்ததி. அந்த அருவருப்பு நிறைந்த தேசத்துக்கு இந்த பெத்லகேமை விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க? அவங்க அங்கே போனாங்க. அங்கே கொஞ்சம் போய்ச்சிக்கலான்னு. ஆனால் அங்கே போய் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டா? இழந்து போனாள். இழந்து போய் திரும்ப வரும்போது அவள் சொல்கிறா, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு?
சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை ஒரு சில நேரத்தில் கர்த்தரை சிறுமைப்படுத்துவார். ஏன்னா உன்னை உணர்வு உண்டாக்க முடியும். அதனால தான் உபாகமம், நீங்கள் உபாகமத்தில் ஒரு வசனத்தை வாசி 8ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா அங்கே 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் அப்புறம் போய் வாசிங்க. ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டுதாங்க. ஏன் நம்மளை ஆண்டவர் கிளேசப்படுத்துகிறார், ஏன் நம்மளை சிறுமைப்படுத்துகிறாருன்னா, அங்கே ஆண்டவர் சொல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமான வனாந்தரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியை நினைப்பாயாக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு சில நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவருடைய கட்டளையை, ஆண்டவருடைய எனக்கு வேணாம் பாசு எப்போ பாரு திட்டின்னு தாங்கிறா இருக்கு, அப்படி ஒரு சில ஆளுங்க நினைக்கிறீங்களான்னு தெரியல. நான் உங்களை நான் அன்பாக நேசிக்கிறதுனால தான் நான் தான் பிள்ளைய தகப்ப என்ன பண்ணுவார், அவங்கள அடிச்சு துரத்தி அவனை அழிக்கணும் நான் பார்ப்பார். தகப்பன் எப்படியாவது என் பிள்ளை என்ன பண்ணோம், நல்ல நிலைமைக்கு வரணும். தகப்பனுடைய ஆசை அதானே இருக்கும். அதனால தான் போய் என்ன பண்ணுறோம், பிள்ளைய நம்ம திட்டுறோம், அடிக்கிறோம், ஒரு சில நேரத்தில் கண்டிக்கிறோம். ஏன் என் பிள்ளை இந்த பூமியில் நல்ல ஒரு பொசிஷனில் வரணும். அதுபோல் தான் ஆவிக்குரிய தகப்பன்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சில நேரத்தில் கொஞ்சம் கண்டிப்பாக பேசுகிறோம். அதனால் என்ன பாஸ்ட் இப்படி திட்டுறாரு அப்படிலாம் நினைக்காது. தயவுசெய்து உங்களை திட்டினாலே எனக்கு ஒரு 10 பைசா கிடைக்க போகிறதில்ல. உங்களை திட்டாத அப்படியே தழுவி கொடுத்தாலும் நீங்கள் காணிங்கன்னா எதாவது போடுவீங்க. அல்லேலூயா. அதனால் பாஸ்ட் எப்போ பாரு திட்டுறாருன்னு யாரும் தயவுசெய்து நினைக்காதீங்க. உங்களை நல்ல வழியில் கொண்டு போகணும், கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு போய் நிறுத்தணும் என்பது தான் என்னுடைய உள்ளான ஆசை. அல்லேலூயா. சரி, ஆண்டவரும் அதான் நினைக்கிறார். ஏன் நம்மளை சிறுமைப்படுத்துகிறாராம், அங்கே சொல்லப்படுது பாருங்க, கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கு தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்ளுவாயோ மாட்டாயோ என்று என்ன பண்ணுறாராம், உன்னை சோதித்து உன் இருதயத்தில் என்ன பண்ணுமா, நீ அவரை அறிந்து உணர வைக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு சில நேரத்தில் நான் நல்லா தானே கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில் சிறுமை, என்ன சிறுமைன்னா பசியினால் வருத்தி, அப்பத்தினால மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நீ பிழைப்பா என்பதை உணரும்படி. இந்த வார்த்தை இருக்குதே, இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, பொய் சொல்லவே சொல்லாது. தான் செய்ய நினைத்ததே அது என்ன பண்ணுமா, செய்து விட்டு தான் திரும்பும். அல்லேலூயா. அதனால் நம்மளை ஒரு சரியான விதத்தில் திருப்ப வேணும் என்பதற்காக ஆண்டவரே ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணுறார், நம்மளை சிறுமைப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் நிறைய சொல்லினா போகலாம், அதனால் அது விட்டுறேன். அடுத்த காரியத்துக்கு போகலாம். ஆவியிலே நொறுங்குண்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியில் நொறுங்குண்டுன்னா ஏசப்பாவே நமக்கு ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்குது, லேலுயா. பாருங்க, ஆவியிலே அவர் கலங்குறார். அவ்வளோ பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் நினைச்சா எதையும் சாதிக்கலாம். ஆமென். ஆனால் பாருங்க, இந்த ஆண்டவராகிய இயேசு
பெத்தானியா அந்த ஊருக்கு வராரு. மார்த்தா என்ன பண்ணுறா? ஊருக்கு அன்னடியாக போய் பிடிச்சிட்றா. ஆண்டவரே 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 ஆண்டவரே. என்ன நடக்குது? நீர் இங்கே இருந்திருந்தாக்கா என் தம்பி என்ன பண்ணிக்க மாட்டான், என் சகோதரன் செத்துருக்க மாட்டானேப்பா. சரி 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 அப்படின்ற. கொஞ்ச நேரம் பொறுத்து ஓடியாடுறான். ஓடியாவது போதகர் வந்திருக்கிறார். உன்னை யார? மரியாதை கூப்பிட்றான். மரியாதை தேவ சமூகத்தில் உட்காந்து எப்போதும் அவள் ஜெபிக்கிற ஒரு மகள். அல்லேலூயா. உடனே போதகர் வந்துக்கிறாருன்னு உடனே எழுந்து என்ன பண்ணுறாங்க? ஆழத்தை விட்டுட்டு போய் போதகரை பார்க்கலான்னு ஓடுறான். ஓடின உடனே அவ்வளோ என்ன சொல்கிறான்னா, மரியாள் 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்களான்னு சொல்லப்படுது. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடு கூட வந்து யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியில் என்ன பண்ணார்? அவரா கலங்கிட்டார். ஒரு சில ஆளுங்களுக்கு இந்த கல் நெஞ்சன் அவங்க பேர், இந்த கல் நெஞ்சனம் இப்படியே இருக்கும். அந்த நெஞ்சத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு நாளும் விரும்பவே மாட்டார். அழுகிறாங்க. அழும்போது அவங்க கதறி அழுகிறார்கள். மரியாள் ஒரு சிலர் நீலிக்கண்ணி வலிப்பாங்க. நீலிக்கண்ணி மார்த்தால் நீலிக்கண்ணி தான் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் நான். அதனால தான் அவன் சொன்னான், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சு நாரமே அப்படின்ற. அது அப்புறம் போய் மார்த்தால் போய் பார்த்தீங்க. ஆனால் மரியாள் துக்கத்தோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து பாதத்தில், ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தா என் சகோதரன் என்ன பண்ணியிருக்க மாட்டான். எவ்வளோ துக்கத்தோடு கூட போய் சொல்கிறா. அவள் அழுகிற அந்த அழுகையை பார்த்து யூதர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்களா? அழுகிறார்கள். அல்லேலூயா. அவங்க அழுகிறத பார்த்து இயேசு என்ன பண்ணார்? ஆவியிலே அப்படியே கலங்கிட்டார். உடைக்கப்பட்டது அவருடைய நெஞ்சம். இயேசு என்ன பண்ணார்? அப்புறம் அவர் நெஞ்சம் உடைக்கப்பட்டது. அடுத்த வசனம் சொல்லு, ஒரே ஒரு வசனம், சிம்பிள். இயேசு என்ன பண்ணாராம்? கண்ணீர் விட்டார். ரொம்ப சின்ன வசனம். இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரே ஒரு வசனம் இருப்பார். இயேசு கண்ணீர் விட்டார். அவருடைய ஆவியில் கலங்கிய போது அவருடைய இதயம் துக்கப்பட்டது. இன்னொரு இடத்துல ஆண்டவர் கலங்கி துக்கப்படுறார். எங்க? கெத்செமனே தோட்டத்தில். அவர் ஆவியில் கலங்கி துக்கப்படுறதுனால அவர் துக்கம் என்ன ஆயிடுச்சு? வேர்வை துளியெல்லாம் எப்படி ஆயிடுச்சு? ரத்தத்தின் பெருந்துளியாக விழுது. அப்போ அந்த அளவுக்கு துக்கப்படுற ஆவியில் கலங்குற கல் நெஞ்சக்காரனை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார்? நோக்கி பார்க்க மாட்டார். நமக்கு ஒரு கலக்கம், ஆவியில் ஒரு கலக்கம் வரணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்களா, ஒரு துக்கப்படுறாங்களா, அவங்கள பார்க்கும் போதே நமக்கு என்ன பண்ணோம்? இதயத்தில் ஒரு கலக்கம் வரணும். ஐயோ, சகோதரனை இழந்து போய் தவிக்கிற அந்த குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார். இன்றைக்கும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்? ஆவியில் ஒரு கலக்கம் வரணும், ஒரு நெருக்கம் வரணும், ஆவியில் ஒரு நொறுங்குண்டு. இப்போ ஜெபம் பண்ண போகும்போது ஆவியில் நொறுங்கி ஜெபிக்கணும். நொறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் என்ன பண்ண மாட்டார்? புறக்கணியார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்தை நொறுக்கி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே எனக்கு இறங்கும், நான் பாவியான ஒரு மனுஷன், ஆண்டவரே எனக்கு இறங்க ஆண்டவரே. அன்னைக்கு அந்த மரியாள் ஆண்டவர் சமூகத்தில் கூப்பிடுறதுனால ஆண்டவருடைய இதயம் அப்படியே கலங்கி அவர் கண்ணீர் விட்டு அங்கே ஒரு அதிசயத்தை செய்தார். அல்லேலூயா. என்ன அதிசயத்தை செய்தார்? 4 நாளான லாசருவை உயிரோடு கூட என்ன பண்ணிட்டார்? எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய இருதயம்
கலங்கும்போது, நொறுங்கும்போது, தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும்போது, மற்றவங்கள பார்க்கும்போது, கஷ்டப்படுறவங்கள பார்க்கும்போது, கண்ணீர் விட்டு கதறுகிறவங்கள பார்க்கும்போது நாம் என்ன பண்ணோம்? அவங்களோட அழுகிறவங்களோடு அழுங்கள். வேதம் அப்படி தான் சொல்லுது. அவங்க எப்படின்னா போகிறாங்க நம்மளுக்கு நினச்சி. யாருன்னா கஷ்டப்படுற நேரத்தில் பார்த்துட்டு ஒரு சில ஆளுங்க இப்படி நினைப்பாங்க, அப்பா நம்மளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, அவங்க தானே கஷ்டப்பட்டு போட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்கள் இதயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா. மற்றவர்கள் கலங்கும்போது, கண்ணீர் விடும்போது, அவர்களோடு கூட சேர்ந்து நாமும் கலங்கி கண்ணீர் விட்டு நாம் ஜெபித்தால் கர்த்தர் உன்னை நோக்கி பார்ப்பார். உன்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சரி, மூன்றாவதாக நான் சுருக்கம் முடிச்சிடுறேன். வசனத்துக்கு நடுங்குறே, வசனத்துக்கு நடுங்கணும். கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. இந்த வசனம் இருக்குதே, வானமும் பூமி என்ன பண்ணுறோமா? ஒழிந்து போயிடும். ஆனால் இந்த வார்த்தையின் ஒரு உறுப்பு கூட என்ன பண்ணது? ஒழியாது. அதுக்கு உதாரணமாக ஒருத்தரை உங்களுக்கு நான் சொல்லி விடுறேன். நமக்கு நல்லா தெரியும். பேதுரு ஆண்டவரோடு கூட இருந்தான். ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா இன்னும் கொஞ்ச நாளில் நான் என்ன பண்ண போகிறேன்? உங்களை விட்டு சிலுவையில் ஒப்பு கொடுக்க போகிறேன். என்ன சிலுவையில் அறைவாங்க. அப்போ சொல்கிறோம், பேதுரு தான் கொஞ்சம் துருதாச்சா, ஆண்டவரே எல்லாரும் உண்மை விட்டுட்டாலும் நான் உண்மை என்ன மாட்டேன், விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு நிலைமை வரவே வராது. எடுத்த உடனே காதை வெட்டினா மாதிரி ஒருத்தனை வெட்டானா இல்லையா? காது கீழே ஊந்துச்சு. ஆண்டவர் எடுத்தாது என்ன பண்ணார்? ஒட்டினார். அப்படியாப்பட்ட துருத்துரு பேதுரு, அப்படியாப்பட்ட ஆள் அவ்வளோ பேசுகிறான். என் ஜீவனை கூட உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே, உங்களுக்கு ஒன்றும் நடக்க விட மாட்டான்றான். அப்போ ஆண்டவர் சொன்னார், பேதுருவே என்ன பண்ணுவேன்? சேவல் போகிறதுக்கு முன்னாடி நீ என்னென்ன பண்ணுவேன்? 3 தரம் மறுதலிப்பேன்ட்டார். ஆண்டவர் புருஷன் போட்டாங்க, அடிக்கிறாங்க, பின்னுறாங்க. அவர் அங்கே பாதிக்கப்பட்டிருக்காரு. இப்போ அங்கே நெருப்பு மூட்டி குளிர் காய்ச்சின்னுக்கிறாங்க. பேதுரு என்ன பண்ணுறாருப்பா? உட்காந்து கையை காட்டின்னு இருக்காரு. ஒருத்தி வர ஒரு பொம்பளை வந்து என்ன பண்ண, இவனும் கடினம் இல்லவோ அப்படின்னா பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அவரு? ஆமான்னு சொன்னார் அவரு. இல்லை அவன் யாரோ எனக்கு தெரியாது. யாரு அவன்? யார ஸ்திரிய? அவன் யாரோ எனக்கு தெரியாது. அவனை அறியன்னா என்னது? அவன் எனக்கு தெரியாது அப்படின்ட்டான். சற்று நேரம் பொறுத்து இன்னொருத்தன் வந்தான். நீ அங்கேருந்து வந்தாடா அப்படின்னா, நான் இல்லைடா மனுஷனே, நான் அல்ல, அவனை எனக்கு தெரியாது. 2வது விட்டான். 1 மணி நேரம் கழிச்சு, இந்த 1 மணி நேரம்னா கொஞ்சம் உஷாராக எடுத்துருக்கணும்ல. இல்லை, 1 மணி நேரம் கழிச்சு யார் வந்தான் தெரியுமா? இந்த காதை வெட்டினா மாதிரி ஒருத்தனை, அவனுக்கு சொந்தக்காரன், காதை வெட்டணுன்னு சொந்தக்காரன் வந்தான். காதை வெட்டணும் சொந்தக்காரன். நீங்கள் போய் யோவானில் படிச்சிருப்பீங்களா? யோவானில் படிங்க. காதை வெட்டணுன்னு தான் சொந்தக்காரன் அவன் வரான். இவன் கலிலேயே நல்லவோ, இவன் மனிதனே, நான் இல்லைப்பா, அவன் யாரும் எனக்கு தெரியவே தெரியாது யான்றான். 3வது என்னது? தெரியாதுன்ட்டான்ல 3 தரம். உடனே என்ன ஆயிடுச்சு? சேவல் கூவிற்று. இயேசு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாருன்னா, அதை எடுத்து வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுதலுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இவன் 3 தரம் மறுதலிச்சான். கர்த்தர் சேவல் கூவிற்று, கூவிச்சு. அதை கேட்டான். இயேசு என்ன பண்ணாரு?
திரும்பி என்ன பண்ணாராம்? பேதுருவை நோக்கி பார்த்தார். பேதுரு நோக்கி பார்த்தார். ஒரு பார்வை தான் பார்த்தார். உடனே வசனத்தை என்ன பண்ணிட்டான்? நினைவு கூர்ந்தான். அதுதான் முக்கியமான விஷயம். உடனே வசனத்தை, ஐயோ என் தேவன் அவர் சொன்னாரே. என்ன சொன்னாரு? சேவல் கூறத்துக்கு முன்னே என்ன நீ என்ன பண்ணுவ? 3 தரம் மறுதளிப்பேன்னு சொன்னாரே. நடுங்கிறான், நடுங்கி கதறினான். அடுத்த வசனம் சொல்லு, வெளியே போய் என்ன பண்ணானா? மனம் கசந்து என்ன பண்ணான்? அவனால் எவ்வளோ அழுதானே தெரியாது. மனம் கசந்து அழுதான். அப்படியே மனதை உருக்கி அப்படியே, ஐயோ அவர் வசனத்தை சொன்னாரே, என்னை பார்த்து சொன்னாரே, நான் அதே மாதிரி நடந்துட்டேன். என்ன பண்ணா? இன்றைக்கி நிறைய பேர் வசனத்தை கேட்குறோம், இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு இங்கே தான் கேட்குறோம், அங்கே வெளியே போனவொடனே விட்டுட்டு நம்ம பாடு நம்ம கதையை பார்த்துட்டு போய். அப்படி இருக்கக்கூடாது. வசனம் ஜீவன் உள்ளது. இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளது. இந்த வார்த்தைகளை நம்ம அப்படியே இதயத்தில் என்ன பண்ணோம்? அப்படியே வச்சு வைக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட பேசினாரே. அந்த பேதுரு அந்த வசனத்தை நினச்சான், மனம் கசந்து அழுதான். அந்த வசனத்தை நினச்சி யார் நடுங்குறானோ அவனை தான் கர்த்தர் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. இப்போ நோக்கி பார்த்தாரா பேதுருவை? இயேசு செய்த அற்புதத்தை விட அவன் பெரிய பெரிய அற்புதத்தை செய்தான் பேதுரு. அப்படி தானே? இயேசு இருந்தபோது செய்த அந்த 3.5 வருஷத்தில் செய்த அற்புதங்களை விட பெரிய பெரிய அற்புதத்தை இந்த பேதுரு அப்படி நடந்து போனான்னா, இந்த நிழல் படுமான்னு நிறைய பேர் கட்டிலில் பேஷண்ட்டெல்லாம் எதுவும் வந்துருப்பானா வழியேற கட்டி வச்சுருந்தாங்க. இந்த நிழல் பட்டவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க? ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைய, ரொம்ப இந்த வசனத்துக்கு யார் நடுங்கிறாங்களோ, இந்த வசனத்துக்கு யார் பயப்படுறாங்களோ, இந்த வசனத்தை யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்கள கர்த்தர் விடவே மாட்டார். அவங்கள இந்த பூமியில் உயர்த்தி வைப்பார். இந்த பேதுரு அவனை அநேக பாருங்கள் தூக்கி எடுத்துன்னு போய் பேதுரு எங்கே போட்டுறாங்க? 4 காவலரில் சங்கிலி போட்டு கட்டி வச்சிட்டான். எத்தனாவது காவலரை? 4 காவலரை உள்ள 1 2 3 4 அப்படி கிடக்குறாரு. அங்கேருந்து யாருன்னா விடிக்க முடியுமா? ஆனால் கர்த்தர் விடுவிச்சார். ஆமென். ஒரே ஒரு தூதர் அனுப்புனார். டைன்னு உள்ளே போனான். எல்லாம் தானா என்ன ஆயிடுச்சு? கைண்டு விழுந்துச்சு. இரும்பு கேட்டு தான், எல்லாம் பெரிய பெரிய நல்லா பெரிய பெரிய பூட்டு போட்டுருந்துருப்பான்னு நினைக்கிறேன். இரும்பு கேட்டெல்லாம் தானா கைண்டிச்சு. அப்படியே கொண்டு வந்தான், வெளியே எடுத்து விட்டான். அல்லேலூயா. எவனாலும் உன்னை அசைக்கவே முடியாது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஒரு மனுஷன் வசனத்துக்கு பயப்படுறான்னா, ஒரு மனுஷன் வசனத்துக்கு நடுங்கினான்னா, இந்த பூமியில் ஒருவனும் உன்னை அசைக்க முடியாது. அல்லேலூயா. அதனால் வசனத்துக்கு நாம் மரியாதை கொடுக்கணும். அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்துக்கு நடுங்கி வாழ வேண்டும். ஆண்டவர் பேசும்போது அப்படியே ஒப்பு கொடுத்தோம். ஆண்டவரே, சரி ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்க வல்லது ஆண்டவரே. எல்லோரும் அப்படி எழுந்திருக்கலாமா? அதனால் சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். உன்னை நோக்கி பார்த்துட்டாருன்னா உன்னை கொண்டு கர்த்தர் இந்த பூமியில் பெரிய காரியங்களை செய்வார். உங்க வசனம் மன மகிழ்ச்சியாய் இல்லாமற் போனால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியாய் இல்லாமல் போனால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாதைக்கு தீபமல்லோ
பேதைக்கு வெளிச்சமல்லோ, பாதைக்கு தீபமல்லோ, பேதைக்கு வெளிச்சமல்லோ. உங்க வசனம் மன மகிழ்ச்சியாய் இல்லாமல் போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மன மகிழ்ச்சியா இல்லாமல் போனா என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். ஆமென்.